Hello everyone, welcome back to our channel guys. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 26 12 மணி லைஃப்பில் வந்து எனக்கு மறக்க முடியாத நாள், ரொம்பவே ஸ்பெஷலான நாள். இது வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் கண்டுபிடிப்பீங்கன்னு நினச்சிருந்தேன். இன்ஸ்டாலெல்லாம் மெசேஜ் பண்ணீங்க, எஃபியில் பண்ணீங்க, ஆனால் யாருமே கரெக்டாக கண்டுபிடிக்கல. எனக்கு ஒரே சேட் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. நிறைய பேர் வந்து எனக்கு ஆனிவர்சரியா, ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வராங்களா, இல்லை வந்துட்டு பர்த்டேவா இப்படிலாம் நிறைய கேட்டிருந்தீங்க. பட் யாருமே கரெக்டாக கண்டுபிடிக்கல. அது என்ன டேன்னு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அந்த கிவ்அவே வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இந்த நாள் அதாவது ஆகஸ்ட் 26 வந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா 26 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலான் இருந்தேன். பட் நான் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிட்டேங்க. எனக்கு வந்து எடிட் பண்ண சுத்தமாக டைம் இல்லை. ஸோ ஒரு 14-15 வீடியோ நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அந்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ரேண்டமாக வந்து ஒருத்தர் இப்போ ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு நாள் இந்த ஒருத்தர் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணி அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக எனக்கு அவங்க வின் பண்ணால் சந்தோஷம்தான், யார் வின் பண்ணாலும். பட் வந்துட்டு ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸில் யாராவது ஒருத்தர் வின் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நம்ம இன்ஸ்டா பேஜை வந்து லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாவில் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இதில் ஒரு ஃபன்னியான இன்சிடெண்ட் வந்து நான் சொல்லி ஆகணும். நிறைய பேர் வந்துட்டு ரிமைண்டர்லாம் வச்சுட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க, ரிமைண்டர் வச்சுட்டேங்க்கா அப்படின்னு அனுப்பியிருந்தீங்க. ஒருத்தர்னா அல்டிமேட்டாக போயிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து அனுப்பியிருந்தார். எனக்கு வந்து அதை பார்த்துட்டு சிரிப்பு வந்துருச்சு, இவ்வளோ ரிமைண்டர்லாம் வச்சு பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானே யோசிச்சு பார்த்தேன், அரௌண்ட் 40K வருது மொபைல். ஸோ ரிமைண்டர் வைக்கிறதுல தப்பு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டேன். பட் இது வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்து அந்த டைமில் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. இன்னும் ஒரு 4 பேர்னா அல்டிமேட் பண்ணி வந்துட்டு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஏன் உங்கள் அண்ணனே கூட கமெண்ட் பண்ணி வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் வீடியோ போட்டோன்னே எப்போ வீடியோ போடுவேன் டிஸ்லைக் பண்ணலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் யாரும் வின் பண்ண வாய்ப்பே இல்லை. அப்படி அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கி வந்து சென்னையில் ஆல்ரெடி ரெயின் வந்துட்டுருக்கு. இங்கே வெள்ளமே ஐயோ டச் விட்டு வெள்ளம்லாம் வர வேணாம். பட் அந்தளவுக்கு வந்து மழை வரும். ஏன்னா வந்து என் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அவ்வளோ நல்லவங்க, என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. ஓகே, நான் வந்து ரிலேட்டிவ்ஸ் பற்றி பேசிவிட்டு அடி வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன் வீட்டில். ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணா சொன்னீங்க. அண்ணா வந்து கமெண்ட்ஸை பார்க்கவே மாட்டாங்கங்க, கீழே வரவே மாட்டாங்க ஸ்க்ரோல் பண்ணி. இந்த வீடியோவே பார்க்குறாங்களான்னு தெரியல. ஸோ அண்ணா வாங்க வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கினாங்கன்னா ஹாப்பி தான். அந்தளவுக்கு யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வாங்கினாங்கன்னா எனக்கு ஹாப்பி தான். பட்டு யார் வாங்கினாலும் எனக்கு ஹாப்பி தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் யார் வாங்கினாலும் சரி, யார் கமெண்ட் பண்ணாலும் சரி, நானாக செலக்ட் பண்ண போகிறதில்ல, ரேண்டமாக செலக்ட் பண்ண போகிறேன். ஒன்று ரேண்டம் பிக்கரில் செலக்ட் பண்ண போகிறேன், இல்லைனா ரேண்டமாக ஒரு 10 நேம் எழுதிட்டு என் ஆரியனை விட்டு நான் செலக்ட் பண்ண வைக்கலான் இருக்கேன். ஆல்ரெடி வந்து இன்றைக்கி வந்து என்ன டேன்னு நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லலை. வாங்க ஒரு 2-3 பிக்ஸ் காமிக்கிறேன், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி என்ன டேன்னு. டடா, இவர் தான் வந்து இந்த ஸ்பெஷல் பர்சன், ஸ்பெஷல் டேக்கு காரணமானவர், மிஸ்டர் ஆரியன், மை லிட்டில் மேன். இது வந்து 5 டேஸில் ஹி வாஸ் 5 டேஸ் இந்த பிக் எடுக்கும்போது. அதிகமாக பிக்ஸ் எதுவும் எடுக்கலை, ரேடியேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஃபேமிலி பிக்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். என் ஃபேமிலியில் இருக்கவங்க, என் ஹஸ்பண்ட்லாம் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க, குழந்தைங்க ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் கண்ணு வைக்காமல் பாருங்கள். கண்ணு வச்சிங்கன்னா சாமி உங்கள் கண்ணை குத்திரும், பார்த்துக்கோங்க. சும்மா சொன்னேன், இட்ஸ் ஃபார் ஃபன், டோன்ட் டேக் இட் சீரியஸ் கைஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா அவரோட 6th மந்தில் எடுத்த ஃபோட்டோ. அவங்க அப்பா ஊருக்கு வந்திருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. அவங்க அப்பா 6 மந்த்ஸில் வந்தது, அதுக்கப்புறம் வரல. எங்களை வர சொல்லிகிட்டே இருந்தார். நாங்கள் போகல, வீடியோ எடுக்கணும், பையன் அங்கே வந்து பார்த்துக்க முடியாது தனியாக அப்படி இப்படி சொல்லிட்டு நான் போகலை. ஸோ இன்னும் ஒரு மாதத்தில் நான் ஊருக்கு போகிறேன். அது வரைக்கும் இங்கே தான் அம்மா வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு. இது பார்த்திங்கன்னா தம்பிக்கு பேர் வச்சப்போ எடுத்தது, வடபழனி முருகன் கோயிலில். இவர் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணா. இது வந்து என்னுடைய ஹபி, மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு அவர் தான் சொல்ல சொன்னார். இது பார்த்திங்கன்னா இது அவர் தான் பேர் வச்ச அன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என் குட்டி பையன் 5 மந்த்ஸில் எடுத்தது. குப்புறப்படுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, குப்புறப்படுத்ததுக்கப்புறம் எடுத்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. ஓகே காய்ஸ், மறுபடியும் என்னோடய ஒரு ரெக்வஸ்ட், இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்ணு வச்சிடாதீங்க, அப்புறம் சாமி உங்கள் கண்ணை குத்திரும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ வர ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அவரோட
கேக் ஸ்மாஷில் எடுத்தது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஃபோனை வின் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். until then bye bye, take care.